கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, 2020ஆம் ஆண்டு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆண்டாக நமக்கு அமைந்திருக்கிறது. நெருக்கடிகள், போராட்டங்கள், தொற்று நோய்கள், வாதைகள், இப்படி பல்வேறு வகையான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். இந்த ஆண்டு கடந்த 5 மாதங்களாக, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட காலங்களில் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாக நடத்தி இருக்கிறார். அதே நேரத்திலே இதனாலே பாதிக்கப்பட்ட இழப்புகளை சந்தித்திருக்கிற குடும்பங்கள், அவர்களுக்காக உழைக்கிறவர்கள், அவர்களுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து சமாதானத்திலும் பலத்திலும் கிருபையிலும் வழிநடத்தும்படியாக அவர்களுக்காகவும் கொண்டாடுவோம். இந்த ஜூன் மாத முதல் தேதியிலே, இந்த காலை ஆராதனை வேளையிலே உங்கள் அனைவரையும் நம்பிக்கையின் ஆண்டவர், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களுக்கு மறுவாழ்வு தருவேன் என்று உறுதி செய்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். கிருபையுள்ள கடவுளே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, எங்கள் அன்பின் மீட்பரே, சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு புதுவாழ்வு தந்தவரே, தூய ஆவியரே, சத்தியங்களை எங்களுக்கு உணர்த்துகிறவரே, நம்பிக்கை ஊட்டுகிறவரே, பலப்படுத்துகிறவரே, நன்றியோடு துதித்து உம்மை தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தொடர்ந்து இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலும் நம்பிக்கையை பெருக அருள்தாரும். ஏப்ரல் மாதம் துவங்கும் பொழுதும் நாங்கள் வீடுகளிலேயே அடங்கியிருந்தோம், வழிபாடுகளை காணொலியிலேயே நடத்தி கொண்டோம். மே மாதம் துவங்கும் போதும் அப்படித்தான். இருப்பினும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து நடத்தினீர். ஆண்டவரே தேவரீர், எங்களை மாத்திரமல்ல, மனுக்குலம் அனைத்தையும், படைப்பு அனைத்தையும் நீர் பாதுகாத்து தொடர்ந்து வழிநடத்த இந்த மாதத்தை ஜெப மாதமாக நாங்கள் அனுசரித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து, தேவரீர் ஒரு புது படைப்பை நீர் உருவாக்கி தரவும், நாங்களும் உம்மிடத்தில் மனம் திரும்பி புது வாழ்வு பெற்றவர்களாய் எங்கள் வாழ்வின் சாட்சியை பிற மனிதருக்கும் படைப்பிற்கும் வெளிப்படுத்தவும் தக்கதாக அருள்தாரும். மனுக்குலம் சிறப்பாக மனம் திரும்ப ஆண்டவரே உடைய அழைப்பை இந்த நாளிலே நாங்கள் உணரவும், இந்த மாதம் முழுவதும் உடைய அழைப்பை உறுதி செய்தவர்களாய் வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த மாதம் முழுவதும் பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தள்ளும். இந்த மாதம் நன்மையின் ஆண்டாய், நன்மையின் மாதமாய், நோய் நீக்கும் மாதமாய், நம்பிக்கையின் மாதமாய் எங்களுக்கும் மனுக்குலம் அனைத்திற்கும் படைப்பனைத்திற்கும் விளங்க இந்த 2020ஆம் ஆண்டு முழுவதையும் ஆண்டவர் இம்மட்டும் நெருக்கடியான காலங்களில் வழிநடத்தினது போல இனி எஞ்சியிருக்கிற 7 மாதங்களையும் அவ்வாறே வழிநடத்தி நாங்கள் மீண்டும் வழிபாட்டிற்கும் புது வாழ்விற்கும் திரும்பும்படியாக, நாங்கள் அன்பிற்கும் சமாதானத்திற்கும் நம்பிக்கைக்கும் திரும்பும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியே வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமென். 279வது பாமாலையை நாம் எழுந்து பாடுவோம். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற சிந்தனை, என்னிடம் திரும்புங்கள், கம் பேக் டு மீ, டர்ன் பேக் டு மீ என்கிற சிந்தனை. ஆகவே ஆண்டவர் திரும்புங்கள் என்கிறார் என்பதை உணர்த்துகின்ற ஒரு அருமையான பாமாலை 279. உங்களை படைத்தவர் சர்வதயா வர தம்மில் வாழ்ந்து ஜீவிக்க என்றும் தம்மோடி இருக்க ஆசைப்பட்டு உங்களை
நானவர் பேருரத்தம் சிந்தினார் சிலுவையில் மரித்தார் நீங்கள் வீணில் சாவதே மரித்தோங்களை விட்டேன் என்று கூறி நிற்கிறார் திரும்புங்கள் என்கிறார் உங்களை நேசிப்பவர் தூய ஆவியானவர் நயம் பயம் காட்டினார் குணப்பட ஏவினார் தயை பெற வாரீரோ மீட்பை தேட மாட்டீரோ என்றிறங்கி கேட்கிறார் திரும்புங்கள் என்கிறார். அமர்வோம். அன்பானவர்களே, இந்த பாமாலை பாடலிலே நாம் பாடியது போல நம்மை படைத்த கடவுள் என் சிநேகிதத்தை ஏன் வெறுத்து விடுகிறீர்கள், என்னிடம் திரும்புங்கள் என்று அழைக்கிறதை, ஆசைப்படுகிறதை முதல் சரணத்தில் பார்க்கிறோம். இரட்சகராகிய கிறிஸ்து சிலுவையில் நமக்காக தம் இன்னுயிரை ஈந்து நீங்கள் வீணாக சாவது ஏன், நானே மரித்து உங்களை மீட்டுக் கொண்டேன், என்னிடம் திரும்புங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். தூய ஆவியராகிய கடவுள் நயமும் பயமும் காட்டி நம்மை குணப்படுவதற்கு ஏவுகிறவர். தயை பெறுவதற்கு வரமாட்டீரோ, மீட்பை தேட மாட்டீரோ என்று இறங்கி கேட்கிறார். திரும்புவதற்கு நம்மை அழைக்கிறார். இந்த புதிய மாதத்தின் துவக்கத்தில் இந்த தொற்று நோயின் பாதிப்பு பெருகிக் கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் செய்திகளில் நாம் அறிகிறோம், 110 நாட்களில் இந்தியாவில் 1,00,000 எண்ணிக்கை. ஆனால் 10 நாட்களில் அடுத்த 50,000, 60 லட்சத்தை உலகத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை. லட்சோப லட்ச மக்கள் மாண்டு கொண்டிருக்கிற வேளை. அது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஆப்பிரிக்க தேசங்களிலிருந்து பாகிஸ்தான் வழியாக இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிற வெட்டுக்கிளிகள், அவைகளின் படையெடுப்பு. இப்படி இயற்கையின் வழியாக ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை கற்றுத் தருகிறார். இயற்கையை நாம் சூறையாடின சூழ்நிலைகளிலும் பிற மனிதர்களை ஏமாற்றி ஏற்றத்தாழ்வுகள் பாராட்டி நம் பழைய வாழ்வை விட்டு திரும்பாத, மனம் திரும்பாத சூழ்நிலையும் கருத்தில் கொள்ளுவோம். நிறைய செய்திகளை நாம் கேட்கிறோம். மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இயேசுவின் முதல் அழைப்பு மனம் திரும்புங்கள். திருமறை முழுவதும் ஆண்டவர் தருகின்ற அதிகமான அழைப்பு மனம் திரும்புங்கள். இஸ்ரவேலே மனம் திரும்பு, ஆண்டவருடைய பிள்ளைகளே மனம் திரும்புங்கள், இறை மக்களே மனம் திரும்புங்கள், மனுக்குலமே மனம் திரும்பு, உலகமே மனம் திரும்பு. ஆண்டவரிடம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் திரும்புவோம் என்கிற அடிப்படையில் திருமறையில் ஒரே ஒரு பகுதியை வாசித்து உங்களோடு சற்று நேரம் தியானிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், என்னிடத்தில் திரும்புங்கள். அதற்கு ஆதாரமாக ஞான நூல்களில் ஒன்றான யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23 முதல் 30 முடிய. One of the wisdom books in the Holy Bible, the book of Job, chapter 22, verses 23 to 30. யோபு 22, 23 முதல் அவ்வதிகாரம் இறுதி வரை. நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர்.
தீயவற்றை கூடாரத்திலிருந்து அகற்றிவிடும். பொன்னை புழுதியிலே எரிந்து ஓபீர் தங்கத்தை ஓடை கற்களிடை வீசிவிடும். எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். அப்போது எல்லாம் வல்லவரில் நீர் நம்பிக்கை கொள்ளுவீர். கடவுளை பார்த்து உம் முகத்தை நிமிர்த்திடுவீர். நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார், தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார். அவர்கள் உம் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர் என்பதே. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நேசிக்கிற மனுக்குலமே, என்னிடம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த 2020 ஆண்டின் முதல் 5 மாதங்களை நாம் திருப்பி பார்ப்போம். 2020 குறித்து பல தேசங்களில் பல கனவுகள் இருந்தன. நாமும் பல முன்னேற்ற பாதைகளில் செல்வோம் என்று நம்பியிருந்தோம். ஆனால் 2020 சர்வதேச நிகழ்வுகள் பலவும் நாம் திட்டமிட்டிருந்த, மனுக்குலம் திட்டமிட்டிருந்த எந்த விதமான காரியங்களும் நிறுத்தப்பட்டு விட்டன. அவைகளை செய்ய இயலவில்லை. ஆண்டவருடைய துணையின்றி நாம் ஒன்றும் செய்ய இயலாது. பல்வேறு விதமான சூழ்நிலைகளின் மத்தியில் நம் வாழ்க்கை முடங்கி கிடக்கிறது. பல சத்தியங்களை பல ஊழியர்கள் பேசுகிறார்கள், மனம் திரும்புவதற்கு அழைக்கின்றார்கள். ஆண்டவருடைய அழைப்பாக அது இருக்கிறது. அதற்கு பின்னாலும் பலர் பெருமை பாராட்டுகின்றார்கள். பலர் இன்னும் தம் பழைய வாழ்வை, தம்முடைய சுய இச்சையின் வாழ்வை, வீண் பெருமையின் வாழ்வை விட்டு திரும்பாமல் தாங்கள் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகளை என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை கடவுளுடைய மக்களாக அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு மாதமாக விளங்க நாம் ஆண்டவருடைய இந்த அழைப்பை உணர்வோம். கடவுளிடம் திரும்புவோம். நாமும் கடவுளிடம் திரும்பி எல்லாரையும் ஆண்டவரிடம் திருப்புவோம். இது ஏதோ ஒரு மதமாற்றத்தின் செய்தியாக நான் குறிப்பிடாமல், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது என்று சிறுகோடு மனுக்குலமாகிய நாம் வாழ்ந்து வருகிறோம். கடந்து சென்ற இந்த பாடங்கள், இந்த கொரோனா காலங்கள், இந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்புகள், நோய்களின் அதிகரிப்புகள், வாழ்க்கையின் ஆபத்துகள், இயற்கையின் சீற்றங்கள், நாட்டின் எல்லைகளில் போர் சூழல்கள், இவைகளெல்லாம் மனிதர்களுடைய வாழ்வு முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்துச் செல்கின்ற ஒன்றுக்கு அடையாளங்களாக இல்லை. மனித வாழ்வின் வீழ்ச்சிக்கு அடையாளங்களாக இருக்கின்றன. இன்னமும் நாம் சுயநலம், தற்பெருமை, வீண் அகம்பாவம், பிடிவாதம், கோபம், பொறாமை இவைகளில் நிலைத்திருக்கிறோம். நாடுகள் போட்டியிடுகின்றன, மாநிலங்கள் போட்டியிடுகின்றன, கட்சிகள் போட்டியிடுகின்றன, திருச்சபைகளில் போட்டிகள் இருக்கின்றன, ஊழியர்களில் போட்டிகள், பொறாமைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடம் திரும்புங்கள். இந்த நவீன உலகம் வளர்ச்சிக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை வளர்ச்சிக்கு நேராக அல்ல. வெட்டுக்கிளிகளின் தாக்குதல் புவி வெப்பமயமாதலின் அடையாளம். பூமி சூடாகும் போது வெட்டுக்கிளிகள் கோடிக்கணக்கில் படையெடுக்கின்றன. இந்த இயற்கையை நாம் சீரழித்து மற்ற மனிதர்களை மட்டம் தட்டி சாதி அடிப்படையில், இன, நிற, மொழி அடிப்படையில், சமய அடிப்படையில், பல்வேறு வகைகளில், பொருளாதார அடிப்படைகளில், கல்வி அடிப்படையில், பால் இன அடிப்படையில், பல்வேறு வகைகளில் நாம் ஒடுக்குகின்றோம். ஆண்டவர் நம்மை திரும்ப அழைக்கின்றார். நீங்கள் என்னிடம் வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் செய்தி அதுதான். அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், மனம் திரும்பி என்னிடம் வாருங்கள், இறையாட்சி அண்மையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் திரும்புகிறோம்.
நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்தோம். கார் இருளில் என் நேச தெய்வமே, அந்த பாமாலையில் என் இஷ்டப்படி நடந்தேன், ஐயோ முன்னாளிலே. காடாறு சேடு குன்று தேவரீர் என்னை நடத்தும். ஓர் அடி மட்டும் காட்டும். ஒவ்வொரு அடியாக இந்த மாதத்திலே கடவுளை பின்பற்றி நாம் எடுப்போம், ஆண்டவரை பின்பற்றுவோம், தூய ஆவியரின் ஆலோசனை பெறுவோம். ஆண்டவரை, இந்த மாதம் ஒரு புது துவக்கமாக எனக்கு இருக்கட்டும், என் குடும்பங்களுக்கு இருக்கட்டும், என் திருச்சபைக்கு இருக்கட்டும், ஆண்டோடைய பிள்ளைகள் என்று மாற்றட்டிக் கொள்கிற எங்களுக்கு இருக்கட்டும். நாங்கள் முன்மாதிரியாக வாழ்கின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவோம். மனுக்குலம் உம்முடன் திரும்பட்டும். வெறும் சமய அடையாளங்களை பூசி மற்ற காரியங்களை நாம் எழுதிவிட வேண்டாம். உண்மையாகவே மனுக்குலம் திருந்த ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே turn back to me. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஓசியா 14ஆம் அதிகாரம் 1 வசனம், சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எரேமியா 24:7, புலம்பல் 3:40, ஓசியா 6:1. இப்படி நான் திருமுறையில் பல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்னிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு ஒழியுங்கள். உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்ததை நீங்கள் விட்டு என்னிடம் வாருங்கள். ஆண்டவரிடம் நாம் திரும்பி வந்தால் என்ன கிடைக்கும்? God is calling us to come back to Him, inviting us to come back to Him. நாம் திரும்ப வேண்டும். He is also condemning and challenging us to come back to Him. கடவுளிடம் திரும்ப வாருங்கள் என்று அவர் நமக்கு சவால் விடுகிறார். நாம் ஆண்டவருடைய பாதையில் நடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? கெட்ட குமாரன் என்று ஞாயிறு பள்ளியிலே நமக்கு கற்றுத்தந்த அந்த உவமை, ஆண்டவர் சொன்ன கதை, பணம் இருந்தால் போதும், உடன் 4 பேர் இருந்தால் போதும், என்னுடைய விருப்பப்படி நான் வாழலாம் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்தவன் ஒன்றுமில்லாமல் போய் பன்றியை விட மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதை அறிகிறோம். ஆனால் என் தகப்பனிடம் ஒரு பணியாளரை போல நான் இருந்து விடுவேன், அதுவே எத்தனை மேலான வாழ்க்கை. தந்தையோடு இருக்கும் போது மகன் என்கிற அந்த கௌரவம் அது அவனுக்கு இடித்தது. பணியாளர்களை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. ஆனால் தந்தையோடு இல்லாத போது தந்தையிடம் இருக்கிற பணியாளர் வேலைக்காரரே எவ்வளவு மேன்மையானவர். கடவுளை விட்டு நாம் வெகு தூரம் வந்து விட்டோம். நானே ஒரு எஜமானை போல் இருக்கிறேன், என் இஷ்டப்படி நான் வாழ்கிறேன். இந்த ஜூன் மாதத்திலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், நான் என் விருப்பப்படி வாழ்வேன். அப்படி அல்ல, கடவுள் நம்மை திரும்புவதற்கு அழைக்கிறார். சில நேரங்களில் எச்சரிப்பாகவும் சொல்கிறார். இந்த இயற்கையின் சீற்றங்கள் நமக்கு எச்சரிப்பு. அதே நேரத்தில் ஒரு இரக்கமான அழைப்பாக கடவுள் இதை செய்கிறார். அந்த மகனை அந்த தந்தை தூரத்தில் பார்த்து அடையாளம் கண்டு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மேலான வாழ்வை, இழந்து போன அந்த வாழ்வை திரும்பவும் தருகிறார். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்க வேண்டிய மாதம், ஆனால் திறக்க இயலவில்லை. பணிகளை துவங்க வேண்டிய மாதம், துவங்க இயலவில்லை. ஒரு புதிய கல்வியாண்டு வர வேண்டிய மாதம், ஆனால் அவைகள் துவங்க இயலவில்லை. எது எப்பொழுது துவங்கப்படும், எல்லாம் எப்போ நார்மலாக மாறும், மக்களுடைய வாழ்க்கை எப்பொழுது சீரடையும் தெரியாது. கடவுளிடம் நம்மை ஒப்பு கொடுத்தால்தான், கடவுளிடம் மனுக்குலமாகிய நாம் திரும்பினால்தான் இவைகள் நிகழும். கடவுளிடம் திரும்பும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி பல கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள் கிறிஸ்தவ அல்லது திருச்சபை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். உலக வரலாற்றை அசைத்து பார்த்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சத்தியங்கள் இந்த உலகத்திலே பரவி இருக்கின்றன. ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். கிபி 2ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசில் 1/4 பகுதியினர் இறந்து போனார்கள். ஆண்டோனைன் என்கின்ற ஒரு கொள்ளை நோயினாலே, ஒரு வாதையினாலே. ஆனால் அந்த நேரத்திலே கிறிஸ்தவம் பரவியது, அதிகமாக பரவியது. கொள்ளை நோய் ஏற்பட்ட காலத்தில் கிறிஸ்தவம் பரவியது என்று சொல்கிறார்கள். வரலாற்று குறிப்புகள் இருக்கின்ற காரணம் என்னவென்றால், நாட் பை வேர்ட் பட் பை ஆக்ஷன். அன்றைக்கு இருந்த முதல் நூற்றாண்டின் ஆண்டவருடைய பிள்ளைகள் நோயாளிகளை பராமரித்துக் கொண்டார்கள், எளியவர்களுக்கு உதவி செய்தார்கள், தங்கள் வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்தார்கள். நீங்க வரலாற்று குறிப்புகளை பார்க்கலாம்.
ஆண்டனைன் பிளேக் என்பதை நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய சத்தியம் செயல் வடிவில் அந்த கொள்ளை நோய் காலத்தில் வெளிப்பட்டு ஆண்டவருடைய அன்பை லட்சக்கணக்கான மக்கள் புரிந்து கொண்டார்களா? எப்படி? 3 அடிப்படையில். ஒன்று, பாதிக்கப்பட்டவர்கள் நோயுற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு கரிசனையோடு அன்பு காட்டுதல். இரண்டாவது, இயன்றதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல். மூன்றாவது, அவர்களுக்கு முன்பாக தங்கள் வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்தல். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே இந்த 3ஐயும் நாம் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். எளியவர்கள் மீது கரிசனை, நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்வு, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை மனுக்குலம் முன்பாக முன்மாதிரியாக வைத்தல். அப்போது நாமும் திருந்துவோம், மற்றவர்களும் திருந்துவார்கள். நாமும் கடவுளிடம் திரும்புவோம், மற்றவர்களும் கடவுளிடம் திரும்புவார்கள். யோபுவின் பகுதியில் வாசிக்க கேட்டதை நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு 22ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தில், எல்லாம் வல்ல கடவுளிடம் நாம் திரும்புவோம், ஆனால் அவர் திரும்பவும் கட்டி எழுப்புவார். God will again rebuild. 24ஆம் வசனம், உலகத்தில் காணப்படும் பொன்னையும் ஓப்பீர் தங்கத்தையும் அந்த பொருட்களை எல்லாம் நீ வீசிவிட்டு கடவுளையே பொன்னாகவும் வெள்ளியாகவும் நீ வைத்துக் கொண்டா. Keep the Lord your God as the most valuable person in your life, not the product. அப்பொழுது கடவுள் புது வாழ்வை கட்டளையிடுவார். உம்முடைய நம்பிக்கை பெருகும். யோபு 22:26, your faith will increase, your confidence will increase. லலிதா ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லுவாங்க, நம்ம சுய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிற காலம் என்று. அதெல்லாம் பைபிள் இருக்கு. உம்முடைய நம்பிக்கை வளரும், நீர் கட்டி எழுப்பப்படுவீர், கடவுள் உமக்கு விலையுயர்ந்த ஒரு சிறந்த அடையாளமாக விளங்குவார். 27ஆம் வசனம், அவரிடம் நீர் மன்றாடுவீர், அவர் உமக்கு செவி கொடுப்பார். God will answer all your prayers. Hallelujah. ஜூன் மாதத்தில் நாம் ஜெபிப்போம், ஜெபத்திற்கு திரும்புவோம், கடவுளிடம் திரும்புவோம். 28ஆம் வசனம், நீர் நினைத்தது கைகூடும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு மாறி உன் வழிகள் எல்லாம் ஒளிமயமாகும். கடவுள் பெருமை கொண்டவரின் ஆணவத்தை அழித்து தாழ்வானவர்களை உயர்த்துகிறார். குற்றவாளிகளை கூட அவர் விடுவிப்பார். யாரால்? உன் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர். நாம் தூய்மையாக வாழ்வோது, ஆண்டவரே இந்த மாதம் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் தூய்மையாக வாழ்வேன், உம்மிடம் திரும்புவேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை நடத்தும். நான் கூப்பிடுகிற குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து என்னையும் எல்லாரையும் குற்றவாளிகள் உட்பட அனைவரையும் நீர் விடுவித்தருளும். நானும் ஒரு குற்றவாளி, என்னை மன்னியும். நான் திரும்புகிறேன். குடும்பமாய் திரும்புகிறோம், திருச்சபையாய் திரும்புகிறோம், சமுதாயமாய் திரும்புகிறோம், தேசமாய் திரும்புகிறோம், உலகமாய் திரும்புகிறோம், மனுக்குலமாய் திரும்புகிறோம், புது படைப்பாய் திரும்புகிறோம். எங்களை காத்து நடத்தும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நாம் ஜெபித்திருக்கிற எல்லா காரியங்களையும் மக்களையும் படைப்பனைத்தையும் காத்து தமிழகத்தில் திரும்புகின்ற உலகமாக இந்த உலகத்தை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் ஆண்டவரிடம் திரும்பின பிள்ளைகளாக நம்முடைய நம்பிக்கையை உறுதி செய்தும் வண்ணமாக நாம் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலும் சொன்ன விசுவாச அறிக்கையிலும் இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருந்து முன்மாதிரியாய் வாழ, இறையாசி பெற, மனுக்குலம் தொடர்ந்து மீட்கப்பட, படைப்பு காக்கப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை நாம் பல பாடல்களில் அறிவோம். மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ. அதே ராகத்தில் அமைந்துள்ள மற்றொரு கீர்த்தனை 141, பரனே திருக்கடைக்கண் பாராயோ. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ என்று அழைக்கிறார். அதே ராகத்திலே மற்றொரு கீர்த்தனை அமைந்திருக்கிறது, 149வது கீர்த்தனை, பரனே திருக்கடைக்கண் பாராயோ. ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம்.
நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். இந்த புதிய மாதத்தின் சந்தா காணிக்கைகளை சந்தா உரைகளில் வைத்து நீங்கள் திருமறையிலே பத்திரமாக வையுங்கள். ஆலயம் தோங்கும் போது அதை கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல ஒவ்வொரு ஆராதனையின் காணிக்கைகளையும் நீங்கள் உண்டியல்களில் செலுத்தி அதை ஆண்டோடைய பலிபீடத்திலே ஆண்டவர் குறித்த நாளிலே கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கீர்த்தனை 149. பரணே திருக்கடை கண் பாராயோ, பரணே திருக்கடை கண் பாராயோ, எந்தன் பாவத்துயரனைத்தும் தீராயோ, எந்தன் பாவத்துயரனைத்தும் தீராயோ. தீரம் இல்லாத ஏனை முனியாமல், தீரம் இல்லாத ஏனை முனியாமல், யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல், யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல், மாய வலையில் பட்டு சிக்காமல், மாய வலையில் பட்டு சிக்காமல், லோக வாழ்வில் மயங்கி மனம் போக்காமல், லோக வாழ்வில் மயங்கி மனம் போக்காமல், அடியேனுக்கு அருள் செய் இப்போது, அடியேனுக்கு அருள் செய் இப்போது, போனதடிமை கொன்னை அன்றை கதியேது, போனதடிமை கொன்னை கதியேது. வஞ்சக கவலை கேடு தோட்டாயோ, வஞ்சக கவலை கேடு தோட்டாயோ, எந்தன் மனது கழிக்க வர மாட்டாயோ, எந்தன் மனது கழிக்க வர மாட்டாயோ. இயேசுவின் முகத்து காய் மாத்திரம், இயேசுவின் முகத்து காய் மாத்திரம், எனக்கு இரக்கம் செய்யும் உமக்கே தோத்திரம், எனக்கு இரக்கம் செய்யும் உமக்கே தோத்திரம். பரணி திருக்கடை கண் பாராயோ, பரணி திருக்கடை கண் பாராயோ, எங்கள் பாவத்துய அனைத்தும் தீராயோ, எங்கள் பாவத்துயர் அனைத்தும் தீராயோ. ஜெபம் செய்வோம். மகனே, உன் நெஞ்சு எனக்கு தருவாயா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடலையும் நாம் கீர்த்தனையிலே பார்க்கிறோம். 129. மோட்ச வாழ்வையும் உனக்கு நான் தருவேன், நீ வருவாயா? உள்ளத்தின் அசுத்தத்தை எல்லாம் துடைப்பேன், பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேன், உன் பாவத்தை முற்றும் பரிகரிப்பேன், அதை உண்மையாக அகற்ற நான் மறிக்கவில்லையா? பாவம் அனைத்துமே நீ விட்டு ஓட மாட்டாயோ? நிலையான பரகதி வாழ்க்கையை இன்றே இந்த புதிய மாதத்திலே நீ தேட மாட்டாயோ? உலக வாழ்வினை விட்டு அகல்வாயே. உலகத்தின் பொருட்களை கடந்த விலையுயர்ந்த பொருள் கடவுள், விலையுயர்ந்த செல்வம் அவரே. மகா மகிழ்ச்சியான ஒரு கதியை நான் உனக்குவேன். உன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் உன்னதர் இயேசு வசிக்க இடம் கொடுப்பாயே என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆமாண்டவரே, 20 கீர்த்தனைகள் தள்ளி 149 ஆண்டவரே, இவ்வேளையிலே நான் என்னை படைக்கிறேன், என் மீது உன் திருக்கடைக்கண் படட்டும், என் பாவங்கள் அனைத்தையும் நீர் தீர்த்து விடும், திறமை ஒன்றும் இல்லாத என்னை நீ தண்டியாமல், நான் செய்த குற்றத்தை நினையாமல், இந்த உலகத்தின் மாய வலையில் நான் பட்டு சிக்காமல், இந்த உலக வாழ்வில் நான் மயங்கி என் மனம் அலசடிப்படாமல் அடியேனுக்கு நீ அருள் செய்ய.
இந்த அடிமைக்கு உன்னை விட்டால் கதி ஏது? வஞ்சக கவலையில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். என் மனதுக்கு மகிழ்ச்சி நீ ஒருவரே. இயேசுவின் முகத்துக்காக மாத்திரம் எனக்கு இரக்கம் செய்யும் உமக்கே தோத்திரம். அருமையான இந்த 2 பாடல்கள் நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னிடம் திரும்புங்கள். ஆம் ஆண்டவரே, நான் உம்மிடம் திரும்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் நீரே என்னை நடத்தும். God is inviting us, calling us, challenging us, condemning, cautioning us to come back to Him. We also submit ourselves. Lord, we come back to you. We went astray. நாங்கள் எங்கள் விருப்பப்படி வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயங்களின் விருப்பங்கள் யோசனைகளுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். தூய கற்பனையில் விரோதமாய் குற்றம் செய்தோம். இனி அப்படி அல்ல, தூய ஆவியின் வழியில் நடப்போம். இந்த மாதத்தை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக தீமைகளை மாற்றி அழித்து நன்மைகளை ஏற்படுத்துவோம். உலகத்தில், தேசங்களில், இயற்கையில், மனு குலத்தில் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை செய்வதில், வாதைகளை அழிப்பதில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகம் ஆண்டவருடையது. அவர் மீட்டுக் கொண்ட உலகம். அதை அழிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. நம்முடைய அஜாக்கிரதை, நம்முடைய பாவம், நம்முடைய வேட்டிமை, மனிதனுடைய பேராசை, போட்டி, பொறாமை, கோபம், இவைகளின் உலகத்தை அழித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். மதத்தால், இனத்தால், மொழியால், நிறத்தால், சாதியால், பொருளாதாரத்தால், பால் வேறுபாடுகளால், ஆணாதிக்கத்தால் நாம் இந்த உலகத்தை சூறையாடி இருக்கிறோம். உலகம் கெட்டுப்போய் அழிந்து வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். நாம் திரும்பினால் போதும், மனுக்குலம் திரும்பினால் போதும், ஆண்டவர் புது வாழ்வு தருவார். இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்மிடம் திரும்புகிறோம். எங்கள் வாயிலானவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பலம் தந்து வழிநடத்தும் சுவாமி, அவர்கள் உம்மிடம் திரும்புகிறார்கள். எங்கள் வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பலத்தால் நடத்தும், அவர்கள் உம்மிடம் திரும்புகிறார்கள். எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தலைமுறைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக விளங்குவோம். எங்கள் பிள்ளைகள் உம்மிடம் திரும்பி உமக்குள் சாட்சியாக நிற்கவும் அருள் தாரும். தேசத்தின் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் கடவுளிடம் திரும்புகின்ற அடையாளங்களாய் விளங்க அருள் தாரும். செய்து வருகிற பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் செய்ய இருக்கின்ற பணிகள் உமக்குள்ளாக இருக்க நீர் அருள் புரியும். திருச்சபைகள் உம்மிடம் திரும்புகின்றன. ஊழியர்களாகிய நாங்கள் உம்மிடம் திரும்புகிறோம். இறை மக்களை உம்மிடம் திருப்புகிறோம். எங்கள் குற்றங்களை மன்னியும் சுவாமி. இந்த ஜூன் மாதம் அழிவில் இருந்து மீட்கப்பட்ட புதிய படைப்பின் மாதமாய், புது நம்பிக்கையின் மாதமாய், இழந்து போனதை மறுபடியும் கட்டுகின்ற மாதமாய், யோபுவின் ஞான நூலில் நாங்கள் வாசிக்கிறது போல நம்பிக்கை ஊட்டும் மாதமாய், எங்கள் நிமித்தமாய் குற்றவாளிகள் கூட மறுவாழ்வு கண்டடைகின்ற ஆண்டுடைய சாட்சியின் மாதமாய், எங்கள் தனிப்பட்ட குடும்ப, திருச்சபை, சமுதாய, தேச, உலக வாழ்க்கையில் அமைய நீர் அருள் தாரும். இந்த மாதம் முழுவதும் பொருளாதார சிக்கல்களிலும், நோய் தொற்றுகளிலும், தனிமையிலும், உறவு விரிசல்களிலும், அங்கலாய்ப்புகளிலும், பலவீனங்களிலும், பல்வேறு விதமான தவிப்புகளிலும், இயக்கங்களிலும் விடப்பட்டிருக்கிற ஏழைகள், பெண்கள், சிறு குழந்தைகள், திருநங்கையர்கள், நோயாளிகள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், அகதிகள், ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வு காக்கப்பட நாங்களும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். 2ஆம் நூற்றாண்டில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அந்த சாட்சி, அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை, எளியவர்களுக்கான அவருடைய சேவை, நோயாளிகள் மீது அவர்கள் கொண்ட கரிசனை, இவைகள் புது உலகை படைத்தன. இந்த 21ஆம் நூற்றாண்டும் அப்படியாய் விளங்க அருள் தாரும். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற ஆண்டவர் தாமே இறங்கி எங்களை உம்மிடத்தில் அரவணைத்துக் கொள்வீராக. நாங்களும் திரும்பி உம்மண்டை வரவும், இந்த மாதம் முழுவதும் உம்மாலே காக்கப்படவும். ஆண்டவரே, அழிவை சந்தித்திருக்கிற குடும்பங்களில் உம்முடைய ஆறுதலும் சமாதானமும், காப்பாற்றப்பட்டிருக்கிற குடும்பங்களில் உம்முடைய கரத்தினால் அருளப்பட்ட மன்னிப்பும், தொடர்ந்து மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற நல்வாழ்வும் அமைய
உலக தலைவர்கள் முதல் அடிமட்ட மக்கள் வரை அனைவருடைய வாழ்க்கையிலும் புது நம்பிக்கையை ஊற்றி நாங்கள் இணக்கமாய் ஒரு குடும்பமாய் புது உலகமாய் வாழ, படைப்படைத்தோடு இணைந்து இசைந்து வாழ, இயற்கையை நாங்கள் அழிக்காமல் பாதுகாத்து வாழ, இயற்கை சீற்றங்களிலிருந்து நீர் எங்களை கிருபையாய் காத்து புது வாழ்வின் நம்பிக்கையை தந்து வழிநடத்தி காத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த உன்னத திருப்பெயரிலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் வெங்கண்டைக்கு உடையவைகளே, ஆமென். சிலுவையின் வழியே புது வாழ்வையும் மீட்பையும் புது நம்பிக்கையும் உண்டு பண்ணின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அவரை இந்த உலகத்திற்கு மனுக்குலத்திற்கு படைப்பிற்கு தந்து நம்முடைய மீட்பின் திட்டத்தில் மறுபடியும் தமிழத்தில் நம்மை அழைத்திருக்கிற தந்தை தாயாகிய கடவுளின் அன்பும் இந்த சத்தியங்களை நமக்கு போதித்து திரும்பவும் ஆண்டவரிடம் வர நம்மை உந்துகின்ற, தள்ளுகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, வழிநடத்துகின்ற தூய ஆவியின் இடையராத கூட்டுறவும் நம் அனைவரோடும் நாம் ஜெபித்திருக்கிற அனைத்து காரியங்களோடும் மக்களோடும் என்றென்றைக்கும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். முன்மாதிரியாக வாழ, சகல நன்மைகளை பெற்று வாழ, நாமும் இந்த உலகமும் காக்கப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. God bless you.